கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வழக்கமாக வெள்ளிக்கிழமான ஒரு பகுதி எடுத்து நம்ம வாசித்து அதில் உள்ள அர்த்தங்களும் அதில் உள்ள ரகசியங்களும் நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எல்லாரும் ஆகாரம் சாப்பிடணும் இல்லைங்களா? 3 வேளை நல்லா சாப்பிடணுமா இல்லைங்களா? அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு ஆவியில் நம்ம உள்ளான மனுஷன் பலப்படும்படி நம் தகுதிப்படும்படி அதே நேரத்தில் அவர் சமூகத்தில் அதிகமாக உற்சாகமாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன சாப்பிடணும்னா இந்த மாதிரி போஜனத்தை சாப்பிடணும். என்ன போஜனம்னா ஆவிக்குரிய மனுஷன் வளரணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கருத முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தியானிக்கிறோம். ஏன் தியானிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் எல்லாவற்றையும் வளர்ச்சியான பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லைங்களா? எதில் வளரணும்னா நம்ம மாம்சத்தின்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு வயசு என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நமக்கு வளர்றதான சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அப்போ பார்க்கும்போது எல்லாவற்றிலும் நம்ம வேத வசனத்திலிருந்து தான் நம்ம ஏதோ ஒரு பகுதியை நம்ம ஏதோ ஒரு பகுதி இல்லை வாழ்க்கையில் நமக்கு முக்கியமானது சோதனை முறுமுறுப்பு. இப்படி இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா 40 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா மேலே கூட உட்காந்துக்கணும். இல்லை மேலே உட்காந்தா கீழே உட்காந்துக்கலாம். அப்போ பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் கூட அப்படியேப்பட்ட முறுமுறுப்பும் அப்படியேப்பட்ட என்னது தேவனுடைய எதுவும் நமக்கு பெருசில்ன்றது எப்போ நமக்கு வரணுன்றது போன வாரத்தில் நம்ம அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்துருக்கிறோம். என்ன அதிகாரம் வாசிச்சோம் போன வாரம்? எவரே 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து 13 வரைக்கும் வாசிச்சோம். அது 13ஆம் வசனத்தை முதல் வாசிக்கும்படி கேட்கும். பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்மளுடைய 10-13 வாசி மனுஷருக்கு 10-13 வாசி. సాధారణముగా వారిని నల్ల గమనించో మనుషులకు కలుగు శోధనలో తప్పి మరి ఏదియు మీకు సంభవింపలేదు. దేవుడు నమ్మదగినవాడు, మీరు సహింప కలిగిన కంటే ఎక్కువ ఆయన మీకు శోధింపనీయడు. అంతేకాదు సహింపగలటకు ఆయన శోధనను కూడా తప్పించుకున్నట్టుకు మార్గమును కలుగు చేయుచున్నాడంట. பாருங்க, நமக்கு சோதனை வருது அன்று மட்டும் நம்ம பேசி எல்லா வாயிலிருந்து வர வார்த்தைனானா என்னப்பா இந்த சோதனை, என்னப்பா இந்த கஷ்டம், நாங்கள் வாங்க முறுமுறுத்தம் கூட என்ன 40 வருஷமா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? சோதனை வர்றது எதுக்குன்னா நம்ம தப்பிச்சு கொள்ளத்துக்கு தான். எதிராளியே வச்சிருக்குது எதுக்கானா நம்ம அவனுடைய தந்திரங்களை அறிந்து நாம் ஜெயிக்கிறதுக்காக தான் இல்லைங்களா? ஜெயிக்கணும்னா நமக்கு எதிரியாதி ஒருத்தர் இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவனால நமக்கு என்ன வருதுன்னா ரொம்ப சுறுசுறுப்பு வரும். உனக்கு வேலை மேல பாருங்க, இல்லை கட்டி வேற எந்த விஷயத்திலுமே நீங்க கவனிச்சு பாருங்க, என்ன தெரியுமா? நம்மளுடைய சுறுசுறுப்பா இருக்கிறாங்கன்னா காரணம் அவங்களுடைய நம்ம சுறுசுறுப்பா மாறத்துக்காக தான். அதனாலதான் நம்ம பார்க்க முடியும் எல்லா விஷயத்திலுமே பாருங்க. ஒரு பிசினஸ்ல ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம்னா அவனுடைய நான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்றோம். எதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்ல, பெஸ்டா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறோம் இல்லைங்களா? யாருமே பின்னிட்டு பார்க்க கூடாது, யாருமே என்னை முன்ன பார்க்கணும், எல்லாருமே என்னை பார்க்கணும் அப்படின்றது எல்லாரும் விரும்புறோம். ஒரு அழகா இருந்தா எல்லாரும் பார்க்கறதுக்கு விரும்புறோம். அதே மாதிரி வாழ்க்கையில மட்டுமல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி வளரணும்ன்றது இங்க சொல்றாரு பாருங்க.
என்ன சொல்றான், சோதனை சகிக்கிற மனுஷன். நம்ம யாக்கோபுல வாசிக்கணும், சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம போகணும். சோதனை சகிக்கிறது மட்டும் இல்ல, பாக்கியவானா இருக்கிறது மட்டுமல்ல, அது தப்பிச்சல்ல தேவனே என்ன பண்றாராம், வகைகளை தேவன் நமக்காக ஆரம்பிச்சு. அது நமக்கு தெரியணும். அப்ப தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே தேவன் மேலே ஒரு குறை சொல்லுவோம். அப்போ தேவன் குறையான்னு பார்த்தோம்னா நாம் குறையான்னு பார்க்கும்போது நாம தான் இங்க என்ன பண்றோம், குறைவில்லைங்களா இருக்கிறோம். ஏன்னா அவர் பத்தி தெரியல நம்மளுக்கு. அதனாலதான் என்ன பண்றோம்னா தேவன் மேல குறை சொல்லிடுறோம். உடனே ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கின்னு என்ன பண்ண முடியாது, நம்ம தேவனை என்ன பண்ண முடியாது, குறைன்னு சொல்லத்துக்கு முடியாது. அது கூட தப்பிச்சு கொள்ள நமக்கு என்ன தராங்க தெலுங்குல அருமையா சொல்றாங்க, తప్పించుకొనుటకు సహాయం చేస్తున్నాడంట. அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில பாருங்க, தமிழ் வாசிமா பாருங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தவறுனா சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனை, மனுஷனுக்கு வேணுன்ற சோதனை தவறுனா வேற எல்லாம். அப்படி நீங்க ஒரு கேள்வி என்ன கூட கேட்கலாம், என்னப்பா தேவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா, தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. நீ ஏந்துக்கிறது தெரியும், உட்கார்றது தெரியும், நீ நடக்கிறது தெரியும், எந்த நேரத்துல நீ சாப்பிடணும், எந்த நேரத்துல உனக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு தேவன் பார்த்து கொண்டுதான். அதனாலதான் உனக்கு என்ன பண்றாருங்க, அந்தந்த காலத்துல அது எதுக்கு தகன நம்ம நினைச்சுக்கிறோம், வெயில் ரொம்ப வெயிலுப்பா எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, வாய் எல்லாம் அந்த வெயில் காலத்துல வந்த வெயில் தான். ஆனா வெயில் இருக்கிறதுனால எவ்வளவு பேர் வாய முடியும் தெரியுங்களா, இயற்கையே வெயிலுனால ஒரு சிலதெல்லாம் அந்த வெயில் இருக்கிறதுனால தான் அந்த பட்டு போய் மறுபடியும் திரும்ப முளைக்கிறதுக்கே காரணம். அந்த வெயில் இருந்தாலும் அது நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி என்ன பண்றோம்னா அதே நேரத்துல மழையும் அப்படின்னு மழை பெஞ்சிச்சுன்னா போடுறோம். அப்புறம் நம்ம வாய்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம பேசுற பேச்சுங்க என்ன, மழை வந்தா மழை, காத்து வந்துச்சுன்னா என்னன்றோம், காத்துன்றோம் இல்லைங்களா. இன்னும் காத்து அடிக்குதுப்பா அப்படின்னா அந்த காத்து கொடுக்குற தேவனை நீங்க குறை சொல்றீங்களா இருந்தா, அப்ப தேவன் காத்து ஒரு வாரம் நிறுத்திட்டாருன்னு நினைச்சுக்கோ, நம்ம எல்லாம் எப்படி இருப்போம். ஒரு வாட்டி மூச்சு இன்னைக்கு நான் போன வாரத்துல ஒரு மலைக்கு ஏறினதுக்கு போயிருந்தேன். சாதாரணமா அந்த மலையில இந்த பக்கம் பார்த்தா பெரிய மலை, இந்த பக்கம் மலைக்குள்ள ஒரு சந்து. அந்த சந்துக்குள்ள போகும்போது ரொம்ப இருட்டாகுது, ரொம்ப முடியுதுல இல்ல, எனக்கு மூச்சு வாங்கறதுக்கு காத்து சுவாசிக்கிறதுக்கு அங்க காத்து இல்லை. ஆனா திரும்பி இறங்கி வந்துட்டேன். ஏன் நான் இது சொல்றேன்னா, காத்து ரொம்ப முக்கியமானதா காணப்படுது. நம்ம சுவாசிக்கிற காத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு காலத்துக்கு பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்தது, இப்பவும் இருந்துருந்தாங்க. அதே கூட மூட்டை கட்டி விக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்படி காத்து ஆக்சிஜன் நம்ம வாங்குறோமே, சாதாரணமா பார்க்கும்போது இந்த மூச்சு திணறல் வரும் பாருங்க. அப்போ சுவாசிக்கிறதுக்கு போய் நீங்க எப்பனா வைக்கும்போது அந்த மூச்சுடைய ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ரேட்டு பிக்சட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே வச்சு நீ பாயகுனா அதுக்குள்ளே நீ அடிமையாயிடுறோம் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது தேவன் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் காத்து சமமா கொடுத்துனுக்கிறாரு. அதே நேரத்துல எந்த மனுஷனுக்கும் மனுஷனை சோதிக்கத்தக்கதான சோதனை தவிர வேற எந்த சோதனை என்ன பண்ணலாம் கொடுக்கறது இல்லை என்று நமக்கு இங்க பைபிள்ல நமக்கு அருமையா போகுது. யாருன்னா சொல்ல முடியுமா? அது பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. மனுஷனுக்கு தகுந்த சோதனைக்கு மிஞ்சி யாருக்குமே அப்படி கொடுக்கறதா இருந்தா தேவன் எல்லாருமே ரட்சித்து முடியுமே இல்லைங்களா. ஒரு வாட்டி யோசனை பண்ணுங்க, எல்லாருக்கும் சோதனை கொடுத்து ரட்சிக்கணும்னா அவனால் முடியுமா? முடியாதுங்களா? அவனால் முடியும். ஆனா அப்படியேப்பட்ட தேவன் ஒரு கட்டளை எதுனால் அவர் செய்யணும்னு நினைக்கிறது இன்னைக்கு தினத்து வரைக்கும் பாருங்க, வெயில் வந்து நேக்குது என்ன ஆகுதுங்க, அதே ராத்திரி ஐநேக்குது, பகல் ஐநேக்குது. இது ஒரு கட்டளை, தேவன் கொடுத்த பிரமாணத்தை. அந்த பிரமாணத்தை மீற மாட்டார் அவர் எப்பவுமே. ஆகட்டும் ஒரு பிரமாணத்தை வச்சுக்கின்னு தான் அவர் என்ன பண்றாருன்னா சத்தியத்தை அறிவிக்கும் போதாகட்டும், சொல்லும் போதாகட்டும், செய்யும் போதாகட்டும் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றும் தன் மனதுல வச்சுக்கின்றது. செய்து மட்டுமில்ல, சொல்லது செய்யக்கூடிய தேவன் நம் தேவன். அப்படிதான் அவர் வாசனம் அப்படி நமக்கு சொல்லு. அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு வேணுன்ற ஆக்சிஜன் பாத்தீங்களா. அப்போ அந்த ஆக்சிஜனுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு இது பண்றோம். ஆனாலும் கூட தேவன் என்ன பண்றாருன்னா இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துதான் இருக்கிறார். நம்ம சொல்லிக்கிறோம் தேவனுங்க என்ன பண்ண இந்த சோதனையே கொடுக்குறாருப்பா, என் வாழ்க்கை எல்லாம் பிரச்சனை 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 என்னது நீங்க சொல்லது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பிரச்சனை யாருனால வந்ததுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை பத்தி என்ன பண்ண மாட்டோம், மறுபடியும் பேச மாட்டோம், அதை பத்தி சிந்திக்க மாட்டோம். மாயாவாத ஐயா என்ன மாயா அப்படின்னு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் தேவனை ரொம்ப அதிகமா நான் செஞ்சுன்னு படிக்கிறோம்.
வெயில் பத்தி குறை சொல்றது என் வாழ்க்கையில நான் பார்க்கல. மழை பத்தி என் வெளியே வந்தா கூட தேவன் எல்லாருக்கும் மழை கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வீது, ஒரு இடத்துல வீயாது போகுது, அது அப்புறம் விஷயம். ஆனா மழை வர வேண்டிய காலத்துல வந்துட்டாதான் அதுக்கு நல்லது. அதே நேரத்தில் காத்து அடிக்கிற நேரத்துல காத்து அடிச்சாதான் அதுக்கு நல்லது. எல்லாமே நல்லதுக்காக தான் தேவன் படைச்சாருங்க. அந்த நல்ல தேவனை புரிஞ்சுக்கணுமானா நம்ம அதை அந்த சுஸ்தி பண்ண கர்த்தரை என்ன பண்ண மாட்டோம். நம்ம இங்க 119 சங்கீதத்துல வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. அதை என்ன சொல்றாங்க பாருங்க. வாலிபன் தன் வழியே எதனால் காத்துக் கொள்வான். அப்புறம் படிங்க வாசிங்க 119 9ஆம் வசனம். సంగీతం 119:9. యవనస్తులు దేని చేత నడతను శుద్ధపరుచుకొందురు, నీ వాక్యమును బట్టి దానిని జాగ్రత్తగా చూచుకొనుట చేతనే. தமிழ் வாசிமா பாருங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி. இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவரை காத்து கொள்ற இந்த வசனத்தை வாங்கி நம்ம இதயத்தில் என்ன பண்ணோம், காத்து கொள்ளும் போது தான் நீ எதுமேலும் குறை சொல்ல மாட்டேன். காரணம், குறை இல்லாத தேவனை என்ன பண்ணிருக்க நீ நான் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த குறை சொல்றது, சோதனை சொல்றது, இயேசுக்கு சோதனை வச்சிங்களா இல்லைங்களா? பாத்தீங்களா? நீங்க இயேசுக்கு சோதனை காலம் வந்தது, சோதனை காலம் முடிஞ்சு வரைக்கும் 40 நாள் உபாசங்கிறாரு இல்லைங்களா? 40 நாள் எதுக்காக அவர் உபாசம் வேணும்? தன் சரித்தை காத்துறதுக்கா இல்ல ஜபஜீவியம் ஜாஸ்தி ஆகிறதுக்காக? 4ஆம் அதிகாரம் மத்தியில நீங்க 4ஆம் அதிகாரத்துல பாத்துக்கோ, 4ஆம் வசனத்து 1ல இருந்து கூட நம்ம பார்க்க முடியும். அவரு எதுக்காக அந்த சோதனை காலத்துல அவரு சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நீங்க அப்ப நான் யோசிச்சு போது, எதுக்காக சாப்பிடாது இருக்கணும்? அவர் சரித்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கா இல்ல கட்டிக்கு எதுக்காக அவர் சாப்பிடாது இருந்தாருன்றத நம்ம பார்க்கும்போது, எதுக்காக அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னா அவர் நினைச்ச எதுவுமே செய்ய முடியும் இல்லைங்களா? நம்மளாட்டு மனுஷனா பிறந்தார் என்று யோவான்ல நம்ம 1:14 நமக்கு சாதாரணமான மனுஷனா மாம்சமும் ரத்தத்தோடு நம்ம பிறந்திருக்கிறார். நம்ம போல நம்ம எப்படி பிறந்திருக்கிறோமோ அந்த வாழ்க்கையில அவர் பிறந்ததுனால ஸ்திரீகளில பிறந்த விசேஷமானவர் தான். பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்து பிறக்கப்பட்டது தான் அவர், பிறக்கப்பட்டவர். ஆனாலும் கூட அவர் வாழ்க்கையில எதுக்காக அது வாழ்க்கையில நம்ம அவர் 40 நாள் உபவாசம் பண்ணாருங்கோ. நீங்க பாருங்க, 40 நாள் இந்த வனாந்தரத்துல பாடுபட்டுனே வந்தாங்க. எப்ப பார்த்தா முறுமுறுக்கிறது தான். தேவன் பார்த்து எத்தனை நாள் கானானுக்குள்ள போக வேண்டியதா இருந்ததுங்க? எத்தனை நாள் தெரியுங்களா? எத்தனை நாளுக்குள்ள போயிடணும்? 40 நாள் போனோம் பிரயாணம். அது தேவனுக்கு கீழ்படியில தேவனுக்கு சொல் பேச்சு கேட்கலன்னா தேவன் என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்குறாரு. யாருமே ஆகட்டும், நம்ம கூட அவள் தான். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சிலது நம்ம சரியாகணும்னா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பாதையில ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த சோதனை சகிக்கிற பலனை கொடுத்து நம்ம அதை கத்துக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. இங்க 3ஆவது வசனத்தை வாசிங்க 10:3. இப்ப நம்ம வாசிச்சிருக்கீங்களா பாருங்க. எல்லாரும் பாருங்க ஒரே ஞான போஜனத்தை எங்க சாப்பிட்டாங்க? எல்லாருமே பரலோகத்தில் மன்னாவே சாப்பிட்டாங்க. ஞான போஜனம் வாசிங்க. எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிமா. அதேவா అందరూ ఆత్మ సంబంధమైన ఒకే ఆహారమును భుజించిరి. అపురం ஆத்ம சம்பந்தమైన ஒரே பானத்தில் என்ன பண்ணாங்க? குடித்தார்கள். పానము చేసిరి ఏలనగా తమను వెంబడించిన ఆత్మ సంబంధమైన బండైన బండలో నింది తాగిన ఆ బండ கிறிஸ்து. பாருங்க, ஒரு முறை நம்ம போன வாரத்தில் கூட நம்ம யோசிச்சோம். மோசே கிட்ட சொல்றாருங்க, ஒரு வாட்டி என்ன பண்ண மலை அடின்றாருங்க, அப்போ தண்ணீர் வரும். அந்த மலை தான் கிறிஸ்துன்றாருங்க. இன்னொரு வாட்டி என்னன்றாரு பேச சொல்றாரு, தப்பு பண்றாரு. அவரு என்ன தப்பு பண்றாருன்னா அவரு கூட தப்பு பண்ணதுனால்தான் அந்த கானானுக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியல. காரணம், நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பேசுறீங்களா இருக்கலாம், நீங்க கேட்கறீங்களா இருக்கலாம். எப்ப நம்ம தப்பு பண்ணாம இருக்க முடியும்னா அவர் வசனம் சரியா நம்ம புரிஞ்சுக்கும் போது தான். அப்ப புரியும்